இந்த நாளிலே எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த வாய்ப்பை தந்த நம்முடைய நாட்டு விடுதலைக்கு வித்திட்ட வீரர்களை வணங்குகிறேன். இந்த சுதந்திர தின விழாவின் தலைமை பொறுப்பேற்று இருக்கின்ற பிரபாகரன் அவர்களையும், நாட்டிலே கொடியேற்றி சிறப்பு வைக்க வந்திருக்கின்ற திரு கனகராஜ் அவர்களையும் நம்முடைய பள்ளியின் சார்பாக நெஞ்சார வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். நம்முடைய திரு கனகராஜ் அவர்கள் அருகில் இருக்கின்ற செலாம்பாளையத்தினுடைய உண்மையின் மைந்தர். இந்த தமிழகத்தின் மண்ணின் வாசனையாக இன்றைக்கு அமெரிக்காவிலே ஒரு கணிப்பொறி வல்லுநராக அவர் பணியாற்றுகிறார்கள். நம்முடைய இந்திய நாட்டை ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். இன்று ஆங்கிலேயர்களுடைய அறிவியல் சாதனைகளை அறிமுகப்படுத்தி அங்கு பணியாற்றுகின்ற ஒரு சிறந்த தலைவராக, இளம் தலைவராக நிகழ்வில் இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய விழாவினுடைய தலைவர் அவர்களும் ஒரு கட்டிட பொறியியல் வல்லுநர், அவரும் இளம் தலைமுறை. இந்த சுதந்திர தினங்களில் இருவர்களை மனிதர்களுக்கு காரணம் ஒரு இளைய சமுதாயத்தினுடைய விடிவெளிகளாக நாட்டில் இருக்கிறார்கள். திரையிலும் திறமையும் சேரு என்று ஆண்டோர் வாக்குப்படி அவர்கள் கடந்து அமெரிக்க நாட்டிலே பணியாற்றுகிறார்கள். இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனநிலைகளை அறிந்து, அந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்கள் அணுகின்ற ஒவ்வொரு செயல்பாடும் இந்த சுதந்திர தின நாளிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியாகும், பணியாகும். இவர்களை போல நீங்களும் சிறந்து விளங்க வேண்டும், கல்வியை வளர வேண்டும். ஒரு கணிப்பொறியை அமெரிக்கா அறிந்தால் அறிவியல் அறிந்துவிடும் என்று வரலாறு கூறுகிறது. அந்த அமெரிக்கா நாட்டிலேயே இந்த ஒரு கணிப்பொறி வல்லுநராக அவர் பணியாற்றுகின்றால், உங்களை போல ஆர்வப்பட்டியலை படித்து அறிவியல் ஆயத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் இன்று சிறந்து விளங்குகிறார்கள். அப்படிப்பட்ட அவருடைய சிறந்த பணியும் அவருடைய குடும்ப வளர்ச்சியும் அவருடைய கையில் பிரயாசங்களும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலே நம்மிடத்தில் வந்து சிறப்பு செய்து கொடியேற்றி இந்த நாளை நமக்கு மகிழ்வோடு செயலாற்ற தந்த இந்த வாய்ப்புக்கு அவர்களை தலைமையாசன் அவர்கள் கொண்டாடி பெற்று திரு கனகராஜ் அவர்களை வரவேற்கிறார். அதே வண்ணமாக விழாவின் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற பிரபாகரன் அவர்களை தலைமையாசிரியர் அவர்கள் கொண்டாடி பெற்று வரவேற்கிறார். கொடியேற்றுதல்.
வைத்திருக்கின்ற கருத்தின் காரணமாக அவரை நேற்று தொடர்பு கொண்டு நாம் இதற்கு முன்னே நானும் தலைமை ஆசிரியரும் அவர் இடத்துக்கு சென்று நாங்கள் கூப்பிட சென்றோம். குடும்பமாக அவர்களை அழைத்திருந்தோம். அன்று வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் இன்று மட்டும் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த சுதந்திர தினவாரிலே அவர் வாய்ப்பு கொடுத்தோம். இந்த நேரத்தில் வந்தார்கள். இந்த இளைய சமுதாயத்தினுடைய விடிவெளிகளாக இருக்கிறார் என்று நீங்கள் எண்ண வேண்டும். உங்களை போன்று நாங்கள் இருந்தோம் ஒரு காலத்தில். ஆனால் இப்பொழுது இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் கல்வி என்ற செல்வத்தை பெற்று அறிவியல் ஆயுதத்தை கையில் இருப்பதனால. அறிவியல் ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். நம்முடைய சுதந்திர நாட்டை சுதந்திர நாடாக நாம் பாதிக்க வேண்டும் என்றால், நாட்டு பற்று மொழி பற்று இருக்க வேண்டும் என்றால் அறிவில் வளர்ச்சி அடைய வேண்டும். அப்படி அறிவு வளர்ச்சிக்கு நமக்கு ஒரு உந்துகோலாக ஒரு எடுத்துக்காட்டாக என்னென்ன தலைவர்கள் விளைகிறார் என்றால் ஐயமில்லை. இப்பொழுது குறிப்பாடல் அவர்கள் உங்களுக்கு நல்வரை வாழ்த்துவார். தேங்க்யூ சார். குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி, லாஸ்ட் டைம் வர முடியல. இந்த டைம் நான் மட்டும் தான் வந்துருந்தேன். யோசிக்கிறது அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு சார் கால் பண்ணாங்க. மிஸ் பண்ணிட்டேன். நான் கேரளாவுக்கு வந்தேன். அவர் சரி மிஸ்டு கால் அங்கே வந்து எடுக்கல, டவர் எடுக்கல. அப்புறம் கால் கிடைச்சோடனே அப்புறம் மறுபடியும் சார் கூப்பிட்டு கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். இப்போ கொஞ்சம் ஹரிபரி இன்னொரு ஃபங்க்ஷனை அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் கிளம்பணும். நான் கண்டிப்பாக உங்களை 2 வீக்ஸ் இங்கே இருப்பேன். நான் போகிறதுக்கு முன்னாடி மட்டும் வந்து பார்க்குறேன். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் இதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. இங்கே படித்தாலே போதும். இதுவே அதிகமான படிப்பு தான் உங்களுக்கு. ஸோ நல்லா படிங்க. நான் கிளம்புற கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் பொன் ஸ்கூல் போயிட்டு அப்புறம் கோயம்புத்தூரில் காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணேன் 6 years. அப்புறம் யூஎஸ் போய் இப்போ 14 வருஷம் ஆகிடுச்சு. சரியா? ஸோ உங்களுக்குலாம் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். நான் இன்னொரு டைம் வரேன் போகிறதுக்கு முன்னாடி. சரியா? ஸோ நீங்களும் நல்லா படிங்க. ஃபீஸ் எல்லாம் நிறைய படிங்க. உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண நாங்கள் இருக்கேன். எங்களுக்கெல்லாம் சார் இருந்தார். உங்களுக்கெல்லாம் நாங்கள் இருக்கேன். சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட்டாக நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது உள்ள வருவோம். சரி, இப்பொழுது சிறப்பு விருந்தினர் அவர்கள் தாராபுரத்துக்கு அருகில் இருக்கின்ற ஒரு ஊரிலே நூலகத்தை திறக்க போகிறார். இங்கு வெளியேற்றினார். அந்த நூலகம் ஒரு நூலகத்தை உருவாக்கினால் 1000 நூல்களை திருத்த முடியும். ஒரு பள்ளிக்கூடம் உருவானால் 100 சிறைச்சாலைகள் மூடப்படும். அப்படிப்பட்ட தத்துவத்தோடு என்று அறிவு களஞ்சியமாய் விளங்குகிற ஒரு நூலகத்தை திறக்க செல்வதனால் நாம் இடத்திலிருந்து விரைவுகிறார். கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சுதந்திர ஊர்வலம் இவையெல்லாம் தலைமை பொறுப்பேற்று பெருமாவர்கள் நடத்துவார்கள். ஆகினால் அவர் இந்த நேரத்திலே நம்முடைய பணியை போல இந்த நேரத்திலே நூலகம் திறக்க செல்வதால் நம்மிடத்தில் இருந்து செல்கிறார். மிகவும் உற்சாகமாக இன்னும் ஒரு முறை நான் நிச்சயமாக இந்த பள்ளிக்கு வருவேன், உங்களை பார்ப்பேன் என்று சொன்ன அந்த நல்ல உள்ளத்திற்கு நம்முடைய பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் நிர்வாகிகள் அனைவரும் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நெஞ்சார வாழ்த்தி வணங்கி நன்றி தெரிவித்துள்ளேன். ரொம்ப சந்தோஷம்.
இல்லை வந்துடுறேங்க, லேட் ஆகிடும், வெயிட் பண்ணுறாங்க. நம்ம பகுதியிலிருந்து அமெரிக்காவில் ஒரு பொறியாளர் உங்கள் நம்பர்லாம் வாங்கிக்கிறேன். சரி. நான் 4 o'clock மறுபடியும் வரேன். சரி, அதே மட்டும் தான் பேசுவேன். அதுக்கப்புறம் ஒன்று நம்பர்